சரி மகள், நீயும் ரூமுக்கு போ. போய் நிம்மதியா தூங்கு. நான் ஆதிய பாத்துக்கிறேன். உன்னை எப்படி எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சேன். கடைசியில இந்த மாதிரி நிலைமையில பார்க்க வேண்டியதா ஆயிடுச்சு. நான் உன்னையும் மதியையும் ஏற்காடுக்கு கூட்டிட்டு வந்திருக்கவே கூடாது. எல்லாமே ஏன் தப்புதான். என்ன மன்னிச்சிரு ஆதி. எப்படியோ ஒரு நாள் கழிச்சு ஊருக்கு போலான்னு மகிழ்ச்சியை சம்மதிக்க வச்சுட்டேன். ஆனா ஆதிக்கு ஃபீவர் வந்திருக்கிறத நினைச்சு மகிழ்ச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கா. காலையில ஊருக்கு வர போகணுமே, என்ன பண்றது? காட்டுக்குள்ள இருக்கிற அந்த பெரியவரை போய் பார்க்கலாமா? வேண்டாம். இந்த விஷயத்த மகிழ்ச்சி கிட்ட சொன்னா கண்டிப்பா அவ ஒத்துக்கவே மாட்டா. அதனால இந்த விஷயத்துல நான் தான் ஒரு முடிவெடுக்கணும். உன்னை எப்படி எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆதி. ஆனா உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சோம். என்ன நடந்ததுன்னு தெரியாம இருக்கியே. பல பேரோட மனக்குழப்பத்தை தீர்த்து வைக்க வேண்டிய இடத்துல இருக்கிற நீயே மனநிலை சரியில்லாம இருந்தா எப்படி ஆதி? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. புது நம்பரா இருக்கு. ஹலோ, யாரு? நான் மைதிலி பேசுறேன் மகிழ்ச்சி. அம்மா நீங்களா? ஏனாச்சுமா இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? பகல்ல எங்கேயாவது சுத்தி பார்க்க போயிருப்பீங்க, அதான் இந்த நேரத்துல கால் பண்ணேன். சரி மகிழ்ச்சி, எதுக்கு ஒரு நாள் இருக்கும்போதே ஊருக்கு வரேன்னு சொன்னியா? இருந்து பாத்துட்டு வர வேண்டியதுதானே? எதுக்கு அவசரப்படுற மகிழ்ச்சி? அது இங்க நிறைய பிரச்சனைமா, அதனாலதான் உடனே கிளம்பலான்னு சொன்னேன். நிறைய பிரச்சனையா? ஐயோ, அப்படி அங்க என்னமா நடக்குது? என்கிட்ட மதி எதுவுமே சொல்லவே இல்லையே. நீயாவது அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுமா. அம்மா பதட்டப்படாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னும் நடக்கல. அப்புறம் எதுக்கு உடனே ஊருக்கு வரணும்னு பேசுற? நானே இப்பதான் மதி கிட்ட பேசினேன். அவ தைரியமா தான் இருக்கா. பிளான் பண்ண மாதிரி இன்னும் ஒரு நாள் இருந்துட்டே வாங்க. இந்த மாதிரி வெளியூர் போற சந்தர்ப்பம் இன்னொரு வாட்டி கிடைக்குமா? அதுவும் மாப்பிளையும் மதியம் தான் சந்தோஷமா இருக்கட்டுமே. அதை ஏன் நீ தடுக்கிற? மா, என்ன இப்படி திடீர்னு இப்படி சொல்றீங்க? ஆதியையும் மதியம் சேர்த்து வைக்கதான் நான் இங்க வந்திருக்கேன். நான் எப்படிமா அவங்களோட சந்தோஷத்துக்கு தடையா இருப்பேன்? சரி, இங்க பாரு மகிழ்ச்சி, இந்த நேரத்துல நான் என்ன சொன்னாலும் உனக்கு தப்பா தான் தெரியும். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் ஒரு நாள் நீ அங்க இருந்து பாத்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையா நீ ஊருக்கு கிளம்பி வரலாம்ல. சரிம்மா, நான் இருந்துட்டே வரேன். சரி மகிழ்ச்சி, நான் வச்சிடுறேன். என்ன மன்னிச்சிரு மகள். இன்னும் ஒரு நாள் இங்க தங்கினாதான் ஆதியையும் உன்னையும் சேர்த்து வைக்க முடியும். அதுக்காக தான் அம்மா மாதிரி பேசி உன் மனசை கஷ்டப்படுத்திட்ட. சாரி மகள். என்னங்க, என்னங்க? என்னங்க, விடுங்க.
அதையே நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. இங்க பாருங்க, நீங்க எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க. நான் ஆதிய தள்ளி விடல மகா. என்னங்க இது? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஒரு உயிரை அழிக்கிற அளவுக்கெல்லாம் நீங்க போக மாட்டீங்க. நமக்கு அவ்வளவு கெடுதல் பண்ற அஸ்வினியை நீங்க மன்னிச்சு விட்டுட்டு தானே இருக்கீங்க. சம்பந்தமே இல்லாம இந்த ஆதியை எதுக்கு நீங்க கொல்லணும்? இதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? மகா, நீ என்ன நம்புறல்ல? முழுசா நம்புறேங்க. ஆனா அவங்க யாருமே என்ன நம்பலையே மகா. அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறத விட ஆதிய நினைச்சு அவங்க பயமும் பதட்டமாவும் இருக்காங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு யோசிக்க கூட யாருக்குமே டைம் இல்ல. ஆதிய காப்பாத்தணுங்கிற டென்ஷன் மட்டும்தான் அவங்களுக்கு இருந்துச்சு. மகா, ஆதி முகத்தை நீங்க யாருமே பாக்கலையா? அவன் முகம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அவன் பிஹேவ் பண்றதெல்லாம் பார்த்தா வேற யாரோ மாதிரி தோணுச்சு. அப்படியா? நீங்களும் ஆதியும் கொஞ்ச தூரம் தள்ளி நின்னுட்டு இருந்தீங்களா? நாங்க வந்து பாக்கும்போது ஆதி பள்ளத்துல விழுந்து கிடந்திருந்தாரு. அவன் கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போனா மகா. நான் போக வேண்டாம் தான் சொல்லிட்டே இருந்தேன். அவன் கேட்கவே இல்ல. அவன் விழ போகும்போதுதான் நான் அவன் கைய பிடிச்சேன் மகா. அவன் கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம நிதானமா சிரிச்சுக்கிட்டே என் கையை எடுத்து விட்டு அப்படியே விழுந்துட்டான். மகா, சத்தியமா அவனே தான் விழுந்தான் மகா. ஐயோ, ஆனா அது எப்படிங்க ஒருத்தர் தன்னால விழுவாங்க? அதுவும் ஆதி மாதிரி ஒரு நல்ல படிச்சவரு, உயிரோட வேல்யூ தெரிஞ்ச ஒரு டாக்டர் எப்படி இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுப்பாரு? புரியலையே. நீயும் என்ன சந்தேகப்படுறியா? நான் தான் ஆதியை தள்ளி விட்டேன்னு நினைக்கிறியா? என்ன நம்புறேன்னு சொன்னியே, நீயே என்ன நம்பலன்னா வேற யார் என்ன நம்புவா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்லைங்க. ஆதி மாதிரி ஒருத்தரால எப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடிஞ்சது, ஏன் இப்படி செஞ்சாருங்கிற அந்த அர்த்தத்துல மட்டும்தாங்க கேட்டேன். இங்க பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அந்த இடத்துல நீங்க இல்லாம நான் இருந்திருந்தா இப்போ நான் யோசிக்கிற மாதிரி தானே நீங்களும் யோசிச்சிருப்பீங்க. இங்க பாருங்க, நீங்க தள்ளி விடலன்னு நான் நம்புறேன். ஆனா ஆனா ஆதி அவரே தன்னால அவரே பள்ளத்துல விழுந்தாருன்னு சொல்றீங்கல்ல, அது அவங்க ஃபேமிலியால நம்ப முடியல. நம்பவும் மாட்டாங்கல்ல. அது அவங்க தப்பு இல்லைங்க. ஆதி இடத்துல நீங்களோ உங்க இடத்துல ஆதியோ இருந்திருந்தா நானும் அதை நம்பியிருக்க மாட்டேன்ல. அப்படிதானே? ஆனா ஆதி முகத்தை பார்த்திருந்தா எல்லாருமே நம்பிருப்பீங்க மகா. நான் இப்படி சம்பந்தமே இல்லாம குற்றவாளியா நின்னு இருக்க மாட்டேன். என்னங்க இது? குற்றவாளி அது எதுன்னு நீங்க எதுவும் செய்யல. இந்த மாதிரி காரியத்தை நீங்க பண்ணவும் மாட்டீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அவங்களும் உங்களை கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. என்னங்க, இத பத்தியும் யோசிக்காம நீங்க நிம்மதியா தூங்குங்க.